ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த ஒரு இளைஞர் இருந்தீங்கன்னா, காவல்துறை விசாரணைக்கு அழைச்சலப்பட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. இது அந்த பகுதியில பெரிய ஒரு பரபரப்பையும், அதாவது மக்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு கிளம்பியிருக்காங்க. எல்லாருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தானே கொடுக்கும். ஏற்கனவே சாத்தான்குளம் இஷ்யூ எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த சம்பவம் மாறிட்டு இருக்கு. ஆனா அந்த சாத்தான்குளம் விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்த சமூக போராளிகள், மீடியாக்கள் எல்லாம் இதுக்கு வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இப்ப நடக்கிறது திமுகவோட அரசாங்கம்ல. அதனாலதான் அது என்ன என்ன நடந்துச்சு உண்மையில அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது கேட்டீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனம் அந்த காவல் எல்லை பகுதியில மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில காவலாளியா வேலை பார்க்கிறவர் தான் அஜித்குமார், வயது 29. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை திருமங்கலம் பகுதியில இருந்து வந்தவங்க தான் நிகிதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்துன்னா அவங்களுடைய கார்ல தங்க கையில வச்சுட்டு சாமி கும்பிட போயிருக்காங்க. இப்ப இந்த கார்ல உள்ள நகையெல்லாம் காணாம போனோம்னா அவங்க காவல்துறை புகார் கொடுக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரிக்கும் போது காவலாளியான அந்த அஜித்குமார் அவர்களையும் விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் விசாரணை பண்ற அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க உயிரிழந்திருக்காங்க. இதனாலதான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பரபரப்பும் மக்கள் போட்டோம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆர்ப்பாட்டம் போட்டோம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு உடனே என்ன தோணுது, இதை பத்தின அதாவது கேள்விப்பட்ட உடனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவன் பெரிய பணக்காரன், செல்வாக்கு மிகுந்தவன், அரசியல் பலம் மிகுந்தவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ராஜ மரியாதை நடத்தப்படுறதும், அதே குற்றம் சுமத்தப்பட்டவங்க ஒரு ஏழைப்பாள வீட்டு மக்கள், அதாவது அப்பாவி மக்கள், கஷ்டப்படுற மக்கள், எந்த ஒரு செல்வாக்கும் இல்ல, அரசியல் செல்வாக்கும் இல்லாதவங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட காவல்துறை நினைச்சிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா காவல்துறை நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சமமா பார்க்கணும். ஏன்னா உங்க கையில தான் ஒரு தப்பு பண்றவங்க தண்டிக்கக்கூடிய இடத்துல உங்களதான் வச்சிருக்காங்க. அதாவது இந்த நாட்டு அரசியல்வாதிகள் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி ஆட்சி ஆடலாம், வரலாம், போலாம். இன்னைக்கு ஒருத்தங்க பதவியில இருக்கலாம், வேற ஒருத்தங்க போலாம். ஆனா இந்த காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா மொத்த மக்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாவலர் மாதிரி. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே அந்த காவல்துறை தான். அதாவது வேலி சொல்லுவாங்க, அந்த வேலியே பயிர மேயக்கூடாதுல்ல, அந்த மாதிரி. அதாவது உங்ககிட்ட விசாரணைக்குன்னு அழைச்சிருந்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா விசாரிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? அதாவது இப்ப இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு, அவர் ஏன் இறந்தாரு, அவருடைய உடல்ல என்ன பிரச்சனை, அது பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத நேரத்துல நான் ஒட்டுமொத்தமா காவல்துறை மட்டுமே குறை சொல்ல வரேன். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பேசி உடனே காவல்துறை அரசு அப்படின்னு கொண்டு போக கூடாது. காவல்துறை மேல எப்பவுமே ஒரு பயம் இந்த பொதுமக்களுக்கு, அதாவது தப்பு பண்றவங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காவல்துறை கண்டிப்பா இருந்தா ஆகணும். அப்படி ஒரு காவல்துறையை வந்து பாத்தீங்கன்னா கையில லத்தி எடுக்கல, ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார் பிறந்த கையில எடுக்கலன்னா அந்த சமூகம் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். அதனால காவல்துறை கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கணும். ஒரு பயம்ங்கிறது தப்பு பண்றவங்களுக்கு அப்பதான் இருக்கும். ஆனா நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு காவல்துறைங்கிறவங்க அந்த அரசாங்கத்துடைய பிடியில போயிடக்கூடாது, அவங்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடாது, அவங்க சுதந்திரமா செயல்படணும். அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பாலியல் புகார். அப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய குற்றங்கள், அதாவது நம்ம கனவு கூட எண்ண முடியாத அந்த தப்ப பண்றவங்க கூட ராஜ மரியாதையோட வந்துட்டு போவாங்க. நம்ம பார்த்திருப்போம். அதாவது கூட்டு அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப கூட்டு போகும் பாருங்க, அவங்க கெத்தா வந்து கோஸ் விட்டுட்டு போவாங்க. ஆனா அதே ஒரு குச்சி வந்து ஒரு ஏழைப்பாளைய மக்கள், அதுல கேட்க நாதி இல்லாத அந்த மக்கள் மேல வந்து அது கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கொடுமைக்கு ஆளாகப்படுறது ரொம்ப காலமா தொடர்ந்துட்டு இருக்கு. இது நடக்கவே கூடாது. காவல்துறை, அதாவது நீங்க எல்லா மக்களையும் சமமான பார்க்கணும். அப்படி ஒரு என்னைக்கு ஒரு சூழல் உருவாகுதோ அன்னைக்கு நாடு உருப்படுது. அதுக்கப்புறமா அதாவது அன்னைக்கு இந்த சாதாரண பிரச்சனைக்கு என்ன மாதிரி வாய்க்கிலேயே பேசின இதே திமுக அரசை சேர்ந்த முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்களும் சரி, கூட்டணி கட்சியை சார்ந்தும் சரி, சமூக போராளிகளும் சரி, இப்ப இந்த பிரச்சனைக்கு வாயா திறக்காம இருக்கீங்களே ஏன்? இதை பத்தி நிறைய மீடியாக்களோட பேச தயங்குது. ஏன்னா இப்போ ஆண்டுட்டு இருக்கு திமுக ஆட்சி. இதே அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னா இந்நேரத்துக்கு அங்கங்க பயங்கரமா வெடிப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துல கரெக்டா கேட்கக்கூடிய சில தலைவர்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில நிறைய சில கட்சி தலைவர்கள் மட்டும் இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்க வந்து எந்த ஒரு ஆட்சி நடக்கு அப்படிங்கிறத பார்த்தா கூப்பிடுங்க முன்னுரிமைனா நீங்க என்ன சமூக போராளிகள்? இல்ல நான் ஒன்னும் தெரியாம கேட்கிறேன். முருகன் மாநாடு இப்ப லேட்டஸ்டா நடந்துச்சு. அந்த முருகன் மாநாடு அப்படி என்ன ஒரு முருகன் மாநாடு அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணாங்கன்னு வச்சுருங்களேன். ஒரு சமூகம் சார்ந்து ஒரு மக்கள் சேர்றாங்கன்னு வச்சுருங்க. அதுக்கே அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மண்டிச்சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இங்க ஒரு காவல்துறை விசாரணை வந்து ஒரு உயிரே போயிருக்கு. இதை பத்தி கண்டனோட தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களான தலைவர் புரியல. இன்னைக்கு இதை நான் பேசிட்டு இருக்க நேரத்துல தமிழை வெற்றி கருத்தை சேர்ந்த பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் சரியான முறையில நல்ல நறுக்கு கேள்விகளை கேட்டு கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காரு. ஆக்சுவலா நான் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் இதுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு பண்ணுவான்னு நினைச்சிருந்தேன். அவர்தான் ஆக்சுவலா பதிவு பண்ணிருக்கும், அது சரியா இருந்திருக்கும். ஆனா அவர் பதிவு பண்ணல, ஏன்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க கட்சி இருந்த பொதுச் செயலாளர் பதிவு பண்ணிருக்காரு. ஓகே, அதாவது பண்ணாங்களே அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னும் கூட சில அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள், மக்களுக்கான தலைவர்கள், மக்களுக்காக நாங்க வந்திருக்கோம், எங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு
கரவிடக்கூடியவங்க இதை எதிர்த்து எந்த ஒரு கண்டனம் பதிவு பண்ணல. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சி இருக்குல்ல, அவங்க தான் ஆட்சியில இருக்காங்களாம். சோ அப்புறம் நீங்க என்ன பெரிய மக்களுக்கான தலைவர் அப்படிதான் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது. அதுக்கப்புறமா அதாவது ஒரு சின்ன பசங்க ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு கட்சிக்குள்ள தளபதி விஜயோட போட்டோ காட்டினாங்கன்ட்டு உடனே நீங்க வந்து கூட்டு போய் நீங்க வந்து அந்த பையனை விசாரிக்கிறீங்க, விசாரணை சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கால் பண்ணி மிரட்ட போன நீங்க வச்சு அனுப்புறீங்க. சோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் அவங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது காவல்துறைங்கிறவங்க கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கணும் பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அதாவது காவல்துறையும் சரி, ஒரு ஆசிரியரும் சரி, கையில இந்த காவல்துறை லட்சியமும் ஆசிரியர் கையில பெரம்பையும் கீழே போட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த ரெண்டுமே தவறுச்சுன்னா நாட்டுல அநீதியும் அக்கிரமும் அதிகமாயிடும். ஒரு நல்ல சமூகம் உருவாகாது. அதாவது அந்த எந்த மாற்றுக்கத்துமே எனக்கு கிடையாது. காவல்துறை கண்டிப்போட தான் இருக்கணும். ஒரு குற்றம் பண்றவங்களுக்கு காவல்துறையை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கணும். முன்னாடி காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறா ஒரு அக்கிரமா பயன்படுத்தக்கூடாது காவல்துறை. அது ஆசிரியரும் சரி, காவல்துறையும் சரி. நியாயமா இருக்கணும். அந்த நியாயமா உங்க மனசுக்கு நேர்மையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒரு உங்க மேல ஒரு மதிப்பே தன்னாடி கூடும். சோ அதான் சொல்ல நினைக்கிறேன். இப்ப இந்த விஷயத்துல அந்த இளைஞர் உண்மையிலே தப்பு பண்ணாரா? தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க இப்படிதான் விசாரிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள்ல அதை வந்து டீட்டெயிலா வெளியே வந்துடும். ஏன்னா நிறைய கட்சிகளை பத்தின எதிர்கட்சிகள் இப்ப தமிழக கட்சிகள் அந்த மாதிரி உள்ள கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அதனோட தலைவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு வெளியே வந்துடும். சோ ஆனால் இதுலயும் பாத்தீங்கன்னா அதாவது தங்களோட ஆட்சி மேல எந்த ஒரு குறைபாடு வந்துடக்கூடாது அந்த கேஸ மூடி மறைக்கிறதுக்கு அதை பத்தி யாரும் பெருசா வாய் திறக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். Bye.